இன்றைய ஆத்மீக தேன். என்ற தினத்திலும் தியானத்திற்காக 1 சாமுவேல் 26-25 பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலனடைவாய் என்றான். ஆம் பிரியமானவர்களே, அன்று தாவீதின் சத்ரு அவனை பார்த்து பாராட்டின அதே வார்த்தையை உன் தேவனாகிய கர்த்தர் இன்று தம்முடைய என்றும் மாறாத சத்திய வார்த்தையின் மூலமாய் உன்னை தைரியப்படுத்துகிறார். சூழ்நிலைகளை கண்டு நீ சோர்ந்து போகாதே, என்னால் எப்படி முடியும் என்று சொல்லி இப்பொழுது காணப்படுகிறதான பலவிதமான நெருக்கடியை கண்டு நீ அஞ்சி நிற்காதே. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன், பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தரையே தெய்வமாய் கொண்ட ஜனம், நீ பாக்கியம் உள்ளவன். ஆனபடியால் என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடியால் நீ பெரிய காரியங்களை செய்த நீ ஒருபோதும் குறுகி போக மாட்டாய். என் தேவன் உன்னோடு இருக்கிறபடியால் உன்னை நாளுக்கு நாள் மென்மேலும் பலத்து கொண்டு போகும்படியாய் செய்வார். ஞானத்தின் பலன் அவரிடத்தில் உண்டு, உன்னுடைய ஆற்றலின் பலன் அவரிடத்தில் உண்டு. மாத்திரமல்ல, ஏற்ற சமயத்தின் சகாயங்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவரிடத்தில் இருக்கிறபடியால் என் தேவனுடைய வார்த்தை இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறது, நீ மென்மேலும் பலன் அடைவாய். சோர்ந்து போகாதே. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இன்று தினத்திலும் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இந்நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்தில் கையிடுகிறார்களோ அதிலே கர்த்தர் துணை நிற்கின்ற அடையாளத்தை செய்வீராக. மாத்திரமல்ல, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய தகுந்த சகாயத்தை கொடுத்து அவர்கள் மென்மேலும் பலனடையும்படியாய், ஒன்றிலும் குறுகி போகாதபடி என் பலப்படுத்துகிற தேவன் தாமே அவர்களோடு இருந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.